விஜயனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது. அதை நான் மறைக்க விரும்பவில்லை. அது எதிர்கட்சிக்கே ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார். மாண்புமிகு முதல்வன் மீது மரியாதை வைத்திருப்பவன் நான். ஆனா எடப்பாடிக்கு எவ்வளவு சலுகைகள் இந்த நாட்டிலே கொடுக்கிறார் என்று சொன்னால், எங்க வேணாலும் மீட்டிங் போட்டுக்கிறார், எங்க வேணாலும் ஊர்வலம் போறார், 10 அடிக்கு ஒரு தடவை கட் அவுட் வச்சுக்கிறார். இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? கட் அவுட் வைக்கக்கூடாது உயர்நீதிமன்றம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய வசதிகளை இந்த அரசு செய்வது ஏன், செய்து தருவது ஏன்? அப்ப புதுசா கட்சி தொடங்கின விஜய்க்கு 108 கண்டிஷன், 6 வண்டி போகக்கூடாது, 7 வண்டி போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, 10 தடவை அலைய விடுறது தவறு. எழுச்சியான மக்கள் இளைஞர்கள் கூட்டம் பின்னால் போகிறது. அவன் பைத்தியக்காரங்க 4 பேர் பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறான்னா, இது ஓட்டா மாறுமா? அந்த கூட்டமே பின்னாடி போற லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் ஓட்டா மாறாது, வேட்டா மாறும். வேட்டாக மாறப்போகிறது வருங்காலத்தில். இப்படிதான் நடக்கும். ஆகவே தந்தை பெரியார் வாழ்க. தன்மானத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இல்லை. தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி தன்மானத்தை பத்தி எல்லாம் பேச முடியாது, துரோகத்தை பத்தி வேணா பேசலாம். நன்றி, வணக்கம். ஆமா, இந்த சுபாஷ், நான் உண்மையை சொன்னா உடனே விஜய் பக்கம் போறீங்களா அதிமுக இருந்துன்னு சொல்லி. சார், என்றைக்கும் பாருங்க, இன்னைக்கு அவர் அண்ணா படத்தையும், பேரறிஞர் அண்ணா படத்தையும், நல்ல கேள்வி கேட்டீங்க, தந்தை பெரியார் படத்தையும் முன்னாடி வைக்கிறாருங்க. பல கட் அவுட்ல எடப்பாடி பழனிசாமி வச்ச கட் அவுட்ல அம்மா படமே இல்லைங்க, தலைவர் படமே இல்லை. கோயம்புத்தூர்ல பார்த்தேங்க அந்த கூத்த, நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், கிருஷ்ணகிரியிலையும் பார்த்தேன். அவர் வைக்கிறாருல்ல, திராவிட இயக்க தலைவர்கள் படத்தை லைனா வைக்கிறாருல்ல, அப்ப நீங்க பாராட்ட தானே செய்யணும். பக்கம் போறது வேணாம், நீங்க பக்கம் நிக்கிறது வேணாம், கட்சிக்கு போறது வேணாம். திராவிட இயக்க தலைவர்களை விஜய் கொண்டாடினால் நாங்கள் விஜயை கொண்டாடுவோம், என்ன தவறு என்ன இருக்கு? ஆகவே அது தவறல்ல. பல முடிவுகள், பல திருப்பங்கள் ஒரு மாதத்தில் ஏற்படும். உங்களை நீ பொறுத்திருந்து பாருங்க. பழனிசாமிக்கு 4வது இடம், சீமானோடு பயங்கர மோதல் வரும். வாக்குகளை அதிகமாக சீமான் பெறுவார். 4வது இடத்திற்கு பழனிசாமி போவார் என்பதை நான் மாத்திரமல்ல, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறார்.